வெல்கம் டு ஹுசைன் மீடியா. நம்ம இஃப்தார் நோம்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு ஒரு இடங்களா போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஹாஜி காக்கா வந்து நம்மளை அவங்க ஊருக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய மாயாகுளத்துக்கு. வலைக்கம் அஸ்ஸலாம். இன்னைக்கு அவங்களுடைய ஊருக்கு தான் அவங்களுடைய இன்வைட்டின் அடிப்படையில் நம்ம வந்திருக்கிறோம். பெரிய மாயாகுளம் பார்த்தா தெரியும், ஏர்வாடி போகிற ரோடு, கீழக்கரையிலேருந்து காலேஜ் தாண்டி வரும்போது இருக்கு. அங்கே நிறைய ஸ்பெஷல், ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் வந்து பொறுப்பேற்றுக்குருவாங்களாம் அங்கே இஃப்தார் நிகழ்ச்சிக்கு. இன்னைக்கு வந்து ஹாஜி காக்காவுடைய குடும்பம் தான் இன்னைக்கு வந்து இஃப்தார் பண்ணுறாங்க. சரி, உள்ளக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணுறாங்க, எவ்வளோ மக்கள் வர்றாங்க, காலேஜ் பசங்களாம் அதிகமாக வருவாங்களாம், அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ கண்டினியூ ஆகும். இதுதான் பெரிய மாயகுளம். இத்தனை மாயகுளம் தான் இருக்கும். சின்ன மாயகுளம், பெரிய மாயகுளம், புது மாயகுளம், 3-4 மாயகுளம் இருக்கு போல. நம்ம போகிறது வந்து பெரிய மாயகுளம் நோம்பு திறக்கிறதுக்கு. மொத்த ஊரே இதான் போல. தம்பி, என்னது இது? ஏமிய என்னது இது? பள்ளிக்கு நோம்பு தர கொண்டு போறீங்களோ? என்னென்ன இருங்க காட்டுங்க. எல்லாம் ஜாமான் போகும் போல. பசங்க வந்து கொண்டு போறாங்க பாருங்க. உளுந்து வடை, சம்சா, ரோஸ் மில்க் வந்து 2 குடத்துல எவ்வளோ இருக்கு? 2 குடம் 36 லிட்டரு. பருப்பு வடை. பசங்களை எல்லாத்தையும் காமிங்க பின்னாடிங்க. உங்க ஊருக்கு இன்னைக்கு நோம்பு திறக்க வந்திருக்கிறோம் மாயகுளத்துக்கு. உங்க பேர் என்ன? உங்க பேரு? அகமது இசாக். சரி காக்கா, போயிரும் எல்லாத்தையும். சரி, எடுங்க. பள்ளிக்குள்ள வந்தாச்சு. ஜாமியா மஸ்ஜித் மாயாகுளம். போங்க. வடை எடுத்துட்டு போங்கம்மா. நீங்க என்னென்ன நோம்பு திறக்கிறதுக்கு? கடப்பாசி, வாழைப்பழம், புரோட்டாவா, போண்டாவா? கஞ்சி எங்க நம்மள காய்ச்சிருதோ? இங்கே பள்ளிவாசல் காய்ச்சிருது. அதான் கஞ்சி இங்க காசுன்னு தான் கேட்டேன். ஆமாண்டா, வேற என்ன கேட்குறீங்க? நீங்க சொல்லி கொடுத்தா கேட்கலாம். புரோட்டா வருதா? கரெக்டா இருந்தா புரோட்டா. காக்கா உள்ள வாங்க. அஜி காக்கா, ரொம்ப சிறப்பா இருக்கு பள்ளி. எப்ப கட்டினது? ரொம்ப வருஷம் ஆச்சோ? 70 காலகட்டத்தில் கட்டினது. 1970 காலகட்டத்தில் கட்டினது. அப்படியா? சரி. ரொம்ப சிறப்பான பள்ளிவாசல். சின்னதா இருந்தாலுமே இந்த ஊர் மக்களுக்கு தேவையான ஒரு பள்ளிவாசல். கிராமத்து, அதாவது ஒரு சின்ன ஒரு குறைந்த மக்கள் தொகையில் வாழ்வாங்கல்ல மக்கள், கிராமமோ இந்த அது பெரும்பாலும் கொஞ்சம் அமைதியான ஒரு சூழல்ல, ஒரு நல்ல ஒரு காமான ஏரியால நல்லா இருக்கும். பரபரப்பா இருந்தாலே அது ஒரு ஸ்டைல், இது ஒரு ஸ்டைல். ஆமா ஆமா வேணும். இன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து உளுந்து வடை, சம்சா, பருப்பு வடை, ரோஸ் மில்க்கு, கடப்பாசி வருது, புரோட்டாவும் வருது. அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு ஹாஜி காக்கா. இன்ஷால்லா 2-3 குடும்பம் சேர்ந்து கொடுப்பாங்களோ? நம்ம ஊர்ல கஞ்சிக்கு ஒரு குடும்பமா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இங்க வந்து இஃப்தாருக்கு ஒரு குடும்பமா கொடுக்குறது. இளைஞர்கள் பட்டாலதான் சுழன்று வேலை செய்யுது. என்ன பணி, மாஷா அல்லாஹ். எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். என்ன காக்கா ஒர்க் பண்றது எல்லாமே சங்கத்து இளைஞர்கள் சப்போர்ட் இல்லாம ஒன்றும் இது ஆகாது. அல்ஹம்துலில்லாஹ். அங்க பார்த்தா தெரியும், மேல காமிங்களா, எல்லாமே இளைஞர்கள் தான்.
யங்ஸ்டர்ஸ் தான். ஓகே ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. சும்மா பள்ளியாக சரியான உப்பு கடல் தோத்துரும். ஆனா எங்களுக்கு பக்கத்துல கடலே கிடையாது. மாயகுளத்துல எவ்வளவு உப்பு பத்தில தண்ணி. காலேஜ்ல எப்படிதான் இருக்கு, பயங்கரமான உப்பு இருக்கு. எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஏற்பாடு, சூப்பரா இருந்துச்சு, எந்த குறையும் இல்லை. சரி இன்ஷால்லா இன்ஷால்லா போகும். நிறைய குடிச்சிட்டேன், பக்கத்துல ஆளுங்க யாரும் வரல, ஆயிடுச்சு நானே கழி பண்ணிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. சரி ஜசாகல்லா ஆஜி காக்கா, அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்ஷால்லா பாப்போம் நல்லபடியா. சரி இன்ஷால்லா சீரும் சிறப்புமா பெருநாள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஏற்பாடுலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம்.